டேய் இங்க பாருடா குரூப்புக்குள்ள ஒரு நூபு வந்திருக்கான். யாரா இந்த நூபு? யாரா நூபு? டேய் யாரா நூபு? டேய் யாரா அந்த நூபு? சாஸ்கே நூபு கிக் அடிக்கிறா அந்த நூபு. டேய் இவ்வளோ வாய் பேசுறியே, ரூம் மேட்ச் போடுவோமாடா நூபு? டேய் வாடா பாட்டி பாத்துக்கலாம்டா, வாடா வாடா நீயா நானும் பாத்துருவோம். சரிடா, நானும் என் ஃப்ரெண்டு டீம்டா, நீயும் உன் ஃப்ரெண்டு டீம்டா. வாங்க அடி அடி, இப்போ உனக்கு மண்டைக்கு நீ பாடுறான். டேய் நூபு போடுற கார்டு கிரியேட் பண்றேன்டா, வாடா நூபு. அதுக்கப்புறம் ரூம் மேட்ச் கிரியேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் முதல்ல அடிச்சிருவான். அதுக்கப்புறம் வந்து கில்ல எடுத்து விட்டுருவான். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு அவனை அடிச்சிருவான், முடிஞ்சு. அதுக்கப்புறம் அடுத்த ரவுண்டு அவங்க அடிச்சுட்டு கில்ல எடுத்துருவாங்க. திரும்ப அவன் மட்டும் தான் இருப்பான், அவனே அடிச்சு முடிச்சு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த மேட்ச் என் ஃப்ரெண்ட் அவுட் ஆயிடுவான். ஒருத்தன் அடிச்சிருவேன், இன்னொருத்தன் இருப்பான், அவனே அடிச்சு மேட்ச் வச்சுருவேன். எனக்கு அவ்வளோ ஒன்றை பேர் அடிக்க வருது. அவங்களாம் இருக்கிறது நாங்களும் அவங்க சாட்சியவங்க ரெண்டு பேர்த்தையும் முடிச்சு விட்டுருவாங்க. திரும்ப இந்த இடத்துல மூவ்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கு, அப்படியே உட்காந்து ஃபோன் லேக் அடிச்சுலாம் விட்டுருவேன். ரெண்டு இடத்துலையும் லேக் அடிச்சுலாம் விட்டாவேன். இந்த இடத்துல ஒருத்தர் அடிப்பேன், அவன் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் அடிச்சிருவான். அவனுங்களும் நாங்களும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் இது நாங்களே ஒன் சைடாக மேட்ச் முடிச்சிடுவோம். ஃபேஸ் டு ஃபேஸ் ஒருத்தருவான், அவனை முடிச்சுட்ருவான், அவனை எங்கள் அண்ணன் முடிச்சுட்ருவான். அதுக்கப்புறம் இந்த இடத்துல 1v2 அடிச்சிடுவேன் பட்டுன்னு. அதுக்கப்புறம் நானும் என் ஃப்ரெண்டு அடி வாங்கிடுவோம். அதுக்கப்புறம் அவனுங்களே எங்களை அடிச்சிடுவாங்க, 7 வந்துடும். அதுக்கப்புறம் நான் ஒருத்தர் அடிச்சிடுவேன், அவன் ஒருத்தர் அடிச்சிடுவான், மேட்ச் முடிச்சு போய் அடிச்சிடும். இதுக்கப்புறம் என்ன வாய்ப்பு பேசுகிறேன் பார்ப்போம், பொருளுக்கு இன்வைட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நான் அவனுங்களை இன்வைட் பண்ணேன், வரவே இல்லை. அதனால் போயிட்டு எனக்கு பாய்.